கரூர் தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் பார்வை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், செந்தில் பாலாஜியுடைய மனைவி போட்டியிட போறாரு. அப்படி அவர் போட்டியிடலாலும் கூட செந்தில் பாலாஜியுடைய மனைவி நீங்க செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகுதான் பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பார். அவ்வளவு சிம்பிளா இருக்கிறவங்க, போட்டுக்க ஒரு துணி, நல்ல துணி கூட இல்லாதவங்களா 250 கோடி பங்களா கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இல்லை. வெளியே வரும்போது அப்படி உள்ள எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தம்ப்லைன்ல கரூர் தொகுதியின் தற்போதைய எம்பி. கடந்த முறை செந்தில் பாலாஜி நாம பண்ணாரு, ஆரத்தி எடுக்கிறவங்களுக்குலாம் 1000 ரூபாய் அப்படிலாம் கொடுத்து தெரியவே தெரியும், யாருன்னே தெரியாது, பெருசா தெரியவே தெரியாது, இவரை எம்பி ஆக்குனாங்க. எவ்வளவு லட்சம் வாக்குல வித்தியாசமா இவர் ஜெயிச்சாரு. இப்ப நீங்க பார்த்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குல வந்து வெற்றி பெற வச்சாங்க. இந்த முறை 40,000 ஓட்டு கூட கிடைக்குமான்னு வந்து தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்த நிலைமை வேற. செந்தில் பாலாஜின்ற ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருந்துச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜி கரூர் தொகுதி, ஓகேங்களா, அதனால அவர் ஜெயிக்க வச்சாரு. இந்த முறை சான்ஸே வந்து கிடையாது. கண்டிப்பா ஊத்தி முடிக்க போறாங்க. அதுவும் இவர் வேற யார் கூட போட்டிடுறாங்கன்னா காங்கிரஸ் கூட, காங்கிரஸ்ல இருந்து போட்டிடுறாங்க. ஸோ எல்லாருமே காங்கிரஸ்ல எடுத்துமே ஓட்டு அங்க குத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் சற்று சந்தேகம். சில கட்சிகள் கூட்டணியே சேர்ந்தாலும் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த கட்சிக்காரங்க இவனுக்கு ஓட்டு போட மாட்டான். சில பேர் ஓட்டு போடாம அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மூணாவதாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, பிஜேபி போன்றவர்கள் கால் முளைப்பார்கள். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, வேட்பாளர் ஜோதிமணி மட்டும் வெற்றியை பெற்றுட்டாரு அப்படின்னா அதிமுகவை இதுக்கு மேல அசிங்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க வந்து அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அங்க அவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் கிடையாது. ஸோ அதனால வந்து அங்க டோட்டலா டிஎம்கே வச்ச ஒரு எய்ம் மிஸ் ஆகுது. குறி வச்ச குறி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்ட்ரைட் காம்படிஷன், நேரடி மோதல்ன்றதை தாண்டி மும்முனை 4 முனை, சில இடங்கள்ல சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. 5 முனை போட்டிகள் வரைக்கும் மாறுது. இதனால தொகுதி பக்கம் போனாலே துரத்தி அடிக்கிறாங்க. ஏற்கனவே போராட்டங்களை பண்ணி போலீஸ் கையெல்லாம் மாற்றி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதிக்கக்கூடிய ஆளாக மாறணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ல காட்டி கொண்டவர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். திமுகவில் இருக்கிறதுனால வெற்றி வந்துடாது. களத்தில் போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜோதிமணி அக்காக்கு மக்கள் சைடு இருந்து கொடுக்க போற தர்ம அடி அப்படின்றது உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல அடுத்தடுத்த காணொளிகள்லையும் அடுத்தடுத்த வீடியோக்களையுமே பார்க்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.